அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 18/2/2024 மாசி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நவமி திதி காலையில் 8:16 வரை, அதற்கு மேல் தசமி திதி. ரோகிணி நட்சத்திரம் 9:22 வரை காலை, அதற்கு மேல் மிருகசீர நட்சத்திரம். நல்ல நேரம் அதாவது பகல் 1 to 3 வரை. ராகு காலம் சாயங்காலம் 4:30 to 6 வரை. யமகண்டம் மத்தியானம் 12 to 1:30 வரை. இன்று நல்ல சந்திராஷ்டிரமம், அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு நடக்கிறது. கலர் இருண்ட சிவப்பு. சாப்பிட வேண்டியது இட்லி அல்லது தோசை, எதாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்வோம். முதலில் மேசராசி. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது குழந்தைகள் பேச்சு, உட, நட, பாவனை, அதுக்கு ஆக்டிங் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குது. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு கூட நல்ல பேர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. முடியாதுன்னு நினச்ச பிரச்சனை கூட நல்லபடியாக முடிஞ்சிருது. அப்போது மனசில் ஒரு உற்சாகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஓகே. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடச்சிக்கிடுது. அப்போது உங்கள் அம்மாவுக்கு அளவிட முடியாத சந்தோஷம். ஓகே. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்துட்டு வாரவங்களுக்கு, உத்தியோகம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கான்ட்ராக்ட் வர வேண்டியது வராமல் தடங்கிட்டு போனது, இப்போ அந்த கான்ட்ராக்ட் உங்கள் கைக்கு கிடைக்கிது. ஆமாம். அடுத்தால எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுனால அதிக லாபம் வர்றதுனால மனசு மிகுந்த மகிழ்ச்சி குடிக்கிறது. ஓகே. அடுத்து மிதுன ராசி. முயற்சி திருவினையாக்கும். ஆமாம். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அனாவசியமான செலவு தான் ஜாஸ்தி செய்கிறீங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பேச்சினோட தோரணம் கூட மாறிக்கிட்டு வரும். தட் மீன்ஸ் அதிகாரம் பண்ணுற மாதிரி, அப்படி கொஞ்சம் கமாண்டிங் டைப்பில் பேசுகிறீங்க. ஆமாம். அதே மாதிரி வாகனத்தில் கூட கொஞ்சம் நிதானமாக போங்க. எப்படின்னா, அந்த வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே ஃப்ளைட்டு ஓட்டுற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகணுங்கிற மாதிரி மென்டாலிட்டி வந்துடுது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பீரியடில் சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். உத்தியோகத்தில் நல்ல பேர் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. கோஹெட். அடுத்து கடகராசி. செலவு தாறுமாறாக ஆகிக்கிட்டு இருக்குது. எப்படினாலும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை. இந்த பல்லு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது, அதை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஆமாம். மனைவி அவங்களோட உறவுகள் நல்லபடியாக தான் இருக்குது. மனைவி வர்க்கத்தாரால், மாமனார், மாமியார், மச்சினா, அந்த மாதிரி மனைவி வர்க்கத்தாரால் சின்ன சின்ன உபத்திரங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட எவ்வளோ செஞ்சாலும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. எதுவுமே எவ்வளோ செலவழிக்கிறீங்களோ அந்த பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் திருப்பி வந்துடுது. செலவழிக்கிறது பணங்கள் திருப்பி வந்துடுது. ஆமாம். அந்த மனசுக்கு இந்த காரணத்தினால கொஞ்சம் உற்சாகம் நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதற்கு மேல் சிம்மராசி. ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு அதை போஸ்ட்போன் பண்ணிடுங்க, ஒத்தி போட்டுருதீங்க, இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு. வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே நேரத்தை கழிக்கிறீங்க. ஆமாம். வாகனம் சின்ன பிரச்சனை, அது பஞ்சராக இருக்கலாம், ஏதோ காரணத்தினால வாகனத்தில் இருக்கிற பிரச்சனையால தான் ஒத்தி போடுறீங்க. ஏதோ பூச்சியோ ஏதோ ஒன்று கடித்ததுனால கொஞ்சம் உடம்புல திட்டா சின்ன ஒரு அலர்ஜி மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக உட்காந்து அதான் டிவி, கிரிக்கெட்டோ அல்லது பாட்டுகளோ காமெடியோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருங்க. ஓகே, உங்களுக்கு ஏற்ற நாள் தான் இது. அடுத்து கன்னியாராசி. கன்னியாராசிக்காரங்களுக்கு அந்த நினைத்த அளவு வேகமாக நடக்கிறதில்ல காரியம். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்,
கொஞ்சம் முள் குத்துறது போல் ஒரு வலி இருந்துக்கிட்டு இருக்குது. சின்ன வலி தான். ஆமாம். தொழில் நடத்துகிறவங்க, அதாவது வந்து லாபத்தில், அதாவது வந்து கொஞ்சம் பாதிப்பு மீன்ஸ் மாமூலாக வரதை விட கொஞ்சம் கம்மி வருது. லாபம் தான் கொஞ்சம் கம்மியாக வருது. ஏதாவது வந்து கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கோங்க. துளாராசி நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழிலில் வந்து சின்ன பிரச்சனை, அவங்களோட சப்போர்ட்னால அதை சரி பண்ணிக்கிட்டுறீங்க. ஆமாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அப்பாவுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறீங்க, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அடுத்து விருச்சிக ராசி. உத்தியோகத்தின் மூலம் லோன் வாங்கி பழைய வீடு அல்லது பழைய வெஹிக்கிள் வாங்குறீங்க. புதுசு இல்லை, பழையது ஏதாவது வாங்குறீங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து அந்த கைகாலில் வந்து அப்பப்போ பிடிச்சிக்கிடுது உங்களுக்கு. அதாவது வந்து அது எக்ஸசைஸ் பண்ணனாலே அது சரியாக பெரிய பாதிப்புகள் இல்லை. கைகால் பிடிப்பு வந்து இன்னையிலேருந்து காலையிலேருந்தே உங்களுக்கு சின்ன ஒரு அஜிடேஷன், கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ளே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதாவது வந்து மனைவி கணவன் உறவுகள் கூட இன்றைக்கி ஸ்மூத் சைலிங், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போய்கிட்டு இருக்குது. ஆமாம். உங்கள் கூட பிறந்தவங்க கூட உங்களுக்கு அனுசரணையாக தான் நடந்துக்கிட்டுதாங்க. ஸோ எந்த அளவும் இல்லை. அந்த கைகால் பிடிப்பதை தவிர மற்ற எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து தனுசு. உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஆள் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. ஆமாம். இந்த மூச்சு விடுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட், அதாவது புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்க அதை கம்மி பண்ணிக்கோங்க. ஆமாம், அது ரொம்ப நல்லது. அப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்குறேன், டே அதை இன்னும் பண்ணடா, இன்னும் கொஞ்ச நாள் அப்படி வந்துடும் இப்படி வந்துடுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களை வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறார். ஆமாம். அடுத்து மகர ராசி. உங்களோட லவ்வரோட வெளியே சுற்றிட்டு நேரத்தை கழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பெற்றோர்கள் உங்களை கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. என்னடா வீட்டை பற்றியே கண்டுக்க மட்டும் கேட்போம், வெளியே சுற்றிக்கிட்டு இருக்க, என்ன காரணம்னு தெரியல, இப்படி இருந்தால் எப்படிங்கிற மாதிரி உங்களை கண்டித்து பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து வேகமாக எப்போவுமே வந்து நான் சொல்கிறது வந்து, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து மகர ராசின்னு சொல்லும்போது உங்கள் ராசியில் வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கு. அப்போ வந்து எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செவ்வாய்ங்கிறது உச்சமாக இருக்கிறனால வேகத்தை தூண்டக்கூடிய மனோபக்கம். அப்போ வண்டியில் வேகமாக தான் போகணும்னு நினைப்பீங்க. வேண்டாம், வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆமாம். நீங்கள் எதை பேசினா கூட அதை வந்து தப்பாக தான் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பேசுகிறதில் பிரச்சனையா, அவங்க புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனையானா, அவங்க புரிஞ்சுக்கிறதெல்லாம் பிரச்சனை. ஓகே. அடுத்தால வந்து எப்படின்னா சாப்பாடு மட்டும் டயத்துக்கு கிடச்சிது, நேரத்துக்கு சாப்பிட கிடச்சிது, போதுமா, வேறு என்ன வேணும்? ரைட். அடுத்து கும்பராசி. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சுப்பீரியர்ஸ், அதாவது மேலதிகாரிகள் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசாங்க அதிகாரிகள் வந்து உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களோட வேலை சுமூகமாக போய்கிட்டு இருக்குது. ஆமாம். கரண்ட் பில்லை கட்ட மறந்துடுறாங்க. ஏன்னா இபியில் உள்ள வேலையாட்களோட உங்களுக்கு சின்ன ஒரு உரசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மீனராசி. வேலையில் சின்ன மெண்டல் டிப்ரெஷன் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இன்ட்ரெஸ்ட்டு குறைவாகவே ஏனோ தானோன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுறீங்க, அது ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுது. அம்மாவோட கோபம் குறைஞ்சி உங்கள் மேலே ரொம்ப பாசத்தை காட்டுறாங்க. இன்றைக்கி பொழுது நல்லபடியாகவே கழிஞ்சு போகுது. அதாவது உங்களோட இது என்னென்னா, கஷ்டமானதாக கூட சரி, சந்தோஷமாக இருந்துன்னு சொல்லி ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ இன்றைய பொழுது நன்றாக இருக்கிறது. அடுத்து ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மனநிறைவை கொடுத்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், அல்லது ஏதாவது வித்தியாசமான சிந்தனை இருப்பவர்கள் அதை எனக்கு தெரியப்படுத்துவார்கள் எனது நம்பருக்கு ஃபோன் செய்து அதை சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, எனது எபிசோடு தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுருக்கணும். அடிக்கடி வந்து பேச்சை குறைங்கன்னு சொல்லிட்டு வருவேன். என்ன காரணம்னா,
பணத்தை நம்ம எப்படி சிக்கனமாக செலவு பண்ணுறோமோ, ஜாக்கிரதையாக செலவு பண்ணுறோமோ, சேமித்து வைக்கிறோமோ, அதே மாதிரி பேச்சை கூட கொஞ்சம் சிக்கனமாக தான் செலவு பண்ணணும். இந்த 1970 காலகட்டத்தில் ஒரு வாசகம் வந்து பிரபலமாக இருந்தது. அதாவது டாக் லெஸ் ஒர்க் மோர், அதாவது பேச்சை குறை வேலையை ஜாஸ்தி செய்யுங்கிறது. இப்போ ஒரு சின்ன ஒரு கதைக்குள்ளே போவோம். அதாவது சிலப்பதிகாரத்தில் கோவலனுங்கிறவன் வந்து மனைவி கண்ணகியை விட்டுட்டு மாதவிட்ட போய் இருந்துக்கிட்டு இருப்பார். அவரோட காசுகள்லாம் போயிடும். அப்போ குலந்தரு வான்பொருள் குண்டம் தொலைந்தன, அதாவது நம்ம குடும்பத்துக்கு உண்டான மலை மாதிரி குவிஞ்சிருந்த செல்வம்லாம் போயிடுச்சேன்னு என்னடா இப்படி பண்ணிட்டோம்னு மனவருத்தத்தோடு வீட்டுக்குள்ளே நுழைகிறான். இப்போ மாமல் போன்ற பெண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அடா பாவி எங்கள் அப்பா சொத்து எல்லாத்தையும் எப்படி தொலைச்சிட்டேன்னு கோவப்படுவாங்க. இல்லைன்னா இவ்வளோ நாளாக மாதவியில் இருந்துட்டு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இங்கே வந்த அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் கண்ணகி அப்படி சொல்லலை. காலில் உள்ள ஒரு சிலம்பை கலத்தி சிலம்புள்ள கொண், அதாவது சிலம்புருக்கு எடுத்துகிட்டு போங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து ஏன் கஷ்டப்படுறீங்க, உங்கள் கஷ்டத்தை பார்க்கறதுக்கு என்னால் பொறுக்க முடியலை, உங்கள் மனம் உற்சாகமாக இருக்கணும், உங்கள் முகம் உற்சாகமாக இருக்கணும், நீங்கள் வந்து பணம் இல்லைன்னு தானே நீங்கள் கவலைப்பட்டீங்க, இந்த சிலம்புருக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறத, இவ்வளவு சொல்கிறத சிம்பிளாக வந்து சிலம்புருக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறான். அவள் எவ்வளோக்கு அளவு வார்த்தையை சிக்கனமாக உபயோகப்படுத்தாங்களோ அதுக்கு தகுந்தபடி பின்னால் அவள் பேசுவாள். அதாவது அவள் சின்ன வயசில் வாயாடியாக இருந்திருந்தால் பின்னால் அவள் வழக்காடியாக ஆகியிருக்க முடியாது. அவள் சின்ன வயசில் ஜாக்கிரதையாக சொருக்கமாக பேசினால்தான் பாண்டிய சபையிலேயே பாண்டியனையே அதிர்ச்சி இழுத்து மயங்கி சாவக்கூடிய அளவுக்கு ஆர்கியூமெண்ட், அதாவது வாதத்தை எடுத்து வைப்பாள். இதுதான் தியரி. அப்போது நம்ம வந்து இந்த 2ஆம் வீட்டுக்கு உண்டான இது கேரக்டர்ஸ் என்ன சொல்கிறோம்னா, 2ஆம் வீடுங்கிறது வந்து தனம், அதாவது பணம், வாக்கு, பேச்சு, வீடு, இதுக்கெல்லாம் உண்டான இடம் வந்து 2ஆம் வீடு. அப்போது தனம்ங்கும்போது எப்படின்னா நம்ம வந்து எவ்வளவுக்களவு அதை சேமிக்கமோ அதுக்கு தகுந்த ஒரு வீட்டினோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ஸோ தனம்ங்கிறது வந்து எப்படின்னா பணம் மட்டும் இல்லை, அந்த வாக்கு பேச்சு கூட நம்ம வந்து சேமித்து வைக்க நம்ம வந்து குடும்பம் வந்து நல்லா இருக்கும், குடும்பம் விருத்தியாகும், மகாலட்சுமி தங்கம் வாசஸ்தலமாக மாறிவிடும். அதாவது மாதிரி மழை நீரை நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பேச்சையும் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். நாளைக்கு இதே மாதிரி சுருக்கமாக பேசுகிற இன்னொரு கேரக்டரை சந்தித்து அடுத்தால பாடத்துக்குள் போவோம். நன்றி, வணக்கம்.